Run it back. Hello everyone. Welcome to Roshan Tech. உங்களோட டெஸ்க்டாப்ல அல்லது இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல காணப்படுற ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க தவறுதலாக அல்லது வேற ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க அழிக்கிறதுக்கு பதிலாக வேறொரு டாக்குமெண்ட்டை நீங்க delete பண்றதா நினைச்சு உங்களுக்கு தேவையான ரொம்பவும் இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட்டை நீங்க delete பண்றீங்க. அந்த மாதிரி நீங்க delete பண்ற டாக்குமெண்ட் ஆனது உங்களோட ரீசைக்கிள் பின்னுக்குள்ள காணப்படும். நீங்க எப்ப அதை ரீஸ்டோர் பண்ண நினைக்கிறீங்களோ until நீங்க எம்டி ரீசைக்கிள் பின் பண்ணும் வரைக்குமே அது ரீசைக்கிள் பின்னில் காணப்படும். அந்த மாதிரி delete ஆகின ஃபைலை நீங்க மறுபடியுமே ரீஸ்டோர் பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஒன்றை நீங்க யூஸ் பண்ற நேரம் ஹார்ட் டிஸ்க், மெமரி கார்டு அண்ட் பென்ட்ரைவ் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை நீங்க யூஸ் பண்ற நேரம் தவறுதலாக நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸை delete பண்ற போது மறுபடியும் நீங்க எப்படி உங்களோட டாக்குமெண்ட்ஸை ரீகவர் பண்ற அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கும் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் காணப்படுற டேட்டாஸை நீங்கள் delete ஆகிற நேரம் ரீசைக்கிள் பின்னில் காணப்படுற மாதிரி உங்களோட எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் டிவைசஸில் காணப்படுற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் delete பண்ணுற நேரம் அது ரீசைக்கிள் பின்னுக்கு வராது. அதனால உங்களால் அதை ரீகவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேரை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் Recuva அப்படிங்கிற சாஃப்ட்வேர். அதுக்காக நான் என்னோட பென்ட்ரைவை நான் இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்க, என்னோட பென்ட்ரைவில் அதாவது டி டிரைவில் இந்த மாதிரி 4 டாக்குமெண்ட்ஸ் காணப்படுது. 2 டாக்குமெண்ட் அண்ட் பிடிஎஃப் ஃபைல், ஆல் டுகெதர் 4 ஃபைல்ஸ் இதில் காணப்படுது. 4 டாக்குமெண்ட்ஸ் இதில் காணப்படுது. நான் இதை delete பண்ணுறேன். அண்ட் delete பண்ணினதுக்கு பிறகு எப்படி நான் அதை ரீகவர் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை delete பண்ணுறேன். நீங்கள் இதை delete பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் மோஸ்ட்டாக வரும். உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் delete பண்ணுறப்போ வர மெசேஜுக்கும் இது ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது are you sure you want to permanently delete these 4 item அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுக்குறேன். இது நீங்கள் உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் நீங்கள் delete பண்ணுறப்போ உங்களுக்கு பெர்மனன்ட்லி delete அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வராது. இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா ஒப்சர்வ் பண்ணணும். இன்டர்னல் ஸ்டோரேஜில் இருக்கிற ஃபைல்ஸ் delete ஆகினா நீங்கள் இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணலாம். உங்களோட எக்ஸ்டர்னல் டிரைவில் நீங்கள் delete பண்ணுறத இந்த மாதிரி ரீஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. deleted ஃபைல்ஸை ரீகவர் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் நிறையவே இருந்தாலும் நான் பர்சனலாக Recuvaவை ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி Recuva அப்படின்ட்டு டைப் பண்ணுங்க. அதில் வர டவுன்லோட் Recuva ரீகவர் deleted ஃபைல்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இதில் வர ரீகவர் யுவர் deleted ஃபைல்ஸ் குவிக்லி அண்ட் ஈஸிலி அப்படின்ட்டு Recuvaட டீட்டெயில்ஸ் இருக்குது. இதில் 2 ஆப்ஷன்ஸ் காணப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் டவுன்லோட் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அண்ட் Recuva ப்ரோ வெர்ஷன். நீங்கள் டவுன்லோட் ப்ரீ வெர்ஷனே கொடுங்க அண்ட் Recuvaட ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ண வேண்டி வராது. பிகாஸ் இந்த ஃப்ரீ வெர்ஷனான Recuvaவிலேயே உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே காணப்படுறதால நீங்கள் பே பண்ணி அதை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ அவங்க டெமோ மாதிரி உங்களுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ரீ வெர்ஷன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் வெர்ஷனுக்கு இப்படி காணப்படும் அப்படின்ட்டு. நீங்கள் ப்ரீ வெர்ஷன் அப்படிங்கிறதையே நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனை கொடுங்க. ஸ்மால் சைஸ் தான். ஸோ குயிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த exe ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். Do you want to allow this app to make changes to your device அப்படின்னு கேட்கும். ஸோ இதை நீங்கள் எஸ் கொடுத்து
ஸோ இந்த மாதிரி ரெக்வாட செட்டப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வர இன்ஸ்டாலை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி ரன் ரெக்வா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட டெஸ்க்டாப்பில் பாருங்கள், அதுக்குரிய ஷார்ட்கட் கீ காணப்படுது, நீங்கள் கிளிக் பண்ணியும் ரெக்வா ரிகவரி ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். நான் ரன் ரெக்வா அப்படிங்கிறதையே கொடுக்குறேன். இந்த மாதிரி தான் ரெக்வா ஃபைலோட விசார்ட் ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் டிலீட் பண்ணியிருக்கிற ஃபைலை நான் வந்து ரீகவர் பண்ண போகிறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்களோட ஃபைல் டைப் என்ன மாதிரியான ஃபைல் டைப். நீங்கள் வந்து பிக்சர்ஸ் ரீகவர் பண்ண போகிறதா இருந்தால் பிக்சர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட மியூசிக் ஃபைல்ஸை நீங்கள் ரீகவர் பண்ண போகிறதாக இருந்தால் மியூசிக், டாக்குமெண்ட்டாக இருந்தால் டாக்குமெண்ட், இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட ரீகவர் பண்ணுற டைமை வந்து நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல் அப்படின்னு கொடுத்தாலும் ஆல் த ஃபைல்ஸ் அதை ரீகவர் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கூடுதலாக ஸ்பெண்ட் ஆகும். நான் இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸை தான் ரீகவர் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து அதால் ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டி இருக்காது. டிரெக்டாக நான் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையே நான் கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் எந்த ஃபைல் லொக்கேஷன் அப்படிங்கிறத கேட்கும். நீங்கள் டிலீட் பண்ணின ஃபைல் லொக்கேஷன் உங்களுக்கு ஷுவர் இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ஷுவர் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன் மை டாக்குமெண்ட்ஸ் இந்த ரீசைக்கிள் பின் அப்படின்ட்டு உங்களோட டெஸ்டினேஷனை கொடுங்க. எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியுமாக இருந்தால். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஐ எம் நாட் ஷுவர் அப்படின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குற நேரம் ரீகவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டிரெக்டாக எக்ஸாக்டான ஒரு ட்ரைவில் தான் கொடுத்துருக்கிறேன் என்னோட பென் ட்ரைவை. அதை நான் இன்னும் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினதும் ப்ரௌஸ் பண்ணி நான் என்னோட பென் ட்ரைவை நான் செலக்ட் பண்ணலாம். இதாக இருக்குது ரோஷன் டி ட்ரைவை நான் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டிரெக்டாகவே ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இங்கே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இனேபிள் டீப் ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காணப்படும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி, அதாவது ஸ்டார்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களோட ரீகவர் ஃபைலை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஸ்டார்ட் நீங்கள் பண்ணுற நேரம் உங்களோட ஃபைல்ஸ் ரீகவர் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த இனேபிள் டீப் ஸ்கேனை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற நேரமே உங்களோட ஃபைல்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ரீகவர்ட் ஆகிரும். ரிகவர் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் இனேபிள் டீப் ஸ்கேனை கொடுங்க. பிகாஸ் இந்த இனேபிள் டீப் ஸ்கேன் வந்து டைம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும். நான் இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறதையே கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், என்னோட 4 ஃபைல்ஸுமே ரீகவர் ஆகிட்டு. ஸோ ஹேண்ட் அவுட்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி ரோஷன் டெக் இம்பார்ட்டன்ட், அசைன்மெண்ட் ரோஷன், ஸோ இந்த மாதிரி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் ஓகே. பாருங்கள், இந்த மாதிரி ஃபைல் நேம் உங்களுக்கு விசிபிள் ஆகும், பாத் விசிபிள் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ மோடிஃபை பண்ணினீங்க ஃபைல்ற சைஸ் அண்ட் அதில் ஸ்டேட், ஃபைல் வந்து என்ன கண்டிஷனில் இப்போது இருக்கி, கரப்டடாக இருக்கா அல்லது எக்ஸலண்ட் அப்படின்னு காட்டும். ஸோ நோ ஓவர் ரிட்டன் கிளஸ்டர்ஸ் டிடெக்டட் இந்த மாதிரி காணப்படும். இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸை நீங்கள் ரீகவர் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ குயிக்காக ரீகவர் பண்ண இயலுமோ அந்தளவு குயிக்காக நீங்கள் வந்து ரீகவர் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃபைல்ஸ் வந்து கரப்டட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக காணப்படும். இப்போ நீங்கள் வந்து எந்தெந்த ஃபைல்ஸை நீங்கள் ரீகவர் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல்ஸை இந்த மாதிரி டிக் பண்ணி இனேபிள் பண்ணிவிட்டு பாருங்கள், ரீகவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க. ரீகவர் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்ததும் உங்களோட ரீகவர் பண்ணுற ஃபைலை எங்கே நீங்கள் ரீகவர் பண்ண போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் விரும்பினா உங்களோட டெஸ்டினேஷனை கொடுக்கலாம், அல்லது மறுபடியும் நீங்கள் சேம் ட்ரைவ்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்றாலும் நீங்கள் அதில் கால் பண்ணலாம். நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இதை நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களோட 4 ஃபைல்ஸ் பாருங்கள், என்னோட 4 ஃபைல்ஸுமே இந்த மாதிரி ரீகவர் ஆகிட்டு. ஸோ நான் இந்த ஃபைல்ஸை மறுபடியும் ரீகவர் பண்ணி எடுத்துட்டேன் யூஸிங் திஸ் ரெக்வா சாஃப்ட்வேர். இந்த ரெக்வா
அப்ளிகேஷனை நீங்கள் எகெயின் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதாக இருந்தால் இந்த மாதிரி ரெக்வாட ஷார்ட்கட் ஃபைல் காணப்படும். ஸோ அதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டு ரெக்வா விசார்ட் வந்து ஈச் டைம் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்டா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி டு நாட் ஷோ திஸ் விசார்ட் ஆன் ஸ்டார்ட் அப். ஸோ இதை நீங்கள் இனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டுக்கு போங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃபைல்ஸ், ஸோ நெக்ஸ்ட் உங்களோட ட்ரைவ், நெக்ஸ்ட் அண்ட் நீங்கள் டீப் ஸ்கேனாக அந்த மாதிரி உங்களோட செய்யலாம். உங்களோட ரீகவர் ஃபைலில் நீங்கள் டிரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட டிவைஸை ஸ்கேன் பண்ணலாம். இந்த மாதிரி விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த வீடியோவில் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை இனேபிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.